ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொக்கு நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ நாள் இதோட டேஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா சூடான சாதத்துக்கும் அதோட சாதம் குழஞ்சிடுச்சு அப்படின்னாலும் இந்த தொக்கு பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். இதுக்கு முக்கியமாக தேவை பார்த்திங்கன்னா வேர்க்கடலை மட்டும்தான். ஸோ இப்போ இந்த தொக்கு எப்படி செய்வதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நமக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பூண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் இது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பவுடர் ஆயிரும். அந்த பவுடரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த அளவு நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எண்ணெயிலே வேக விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து வேக வச்சிடாதீங்க, நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வராது. எண்ணெயில் வேக வைக்கும் பொழுது தான் தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இப்போ தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கும் பொழுது தக்காளி நல்லா வதக்கி விடும் பொழுது தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். ஸோ அதனால் நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது முழுக்க கலருக்காக தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினது இதில் இருக்க பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் நல்லா எண்ணெயிலே வெந்துட்டுருக்கு. ஸோ இது போல் நம்ம எண்ணெயில் தான் வேக வைக்கணும். இந்த அளவு நல்லா வெந்து வரும் பொழுது 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை நான் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ட்ரையாக இருக்க வேர்க்கடலை எடுக்கிறீங்க அப்படின்னா நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக பச்சை வேர்க்கடலை வாங்குவோம் பாருங்கள், அதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதில் வேக வைக்கும் பொழுதே நல்லாவே வெந்து வந்துடும். ஸோ ட்ரையாக இருக்கிறது மட்டும் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலந்து விடும் பொழுது சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும். ஸோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ இந்த வேர்க்கடலை நல்லாவே வெந்து வந்துடும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. வேர்க்கடலை சூப்பராக வெந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு 2 to 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருக்கு. வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நல்லா கொதித்து தண்ணியில் வற்றி நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அது 1 கப் அளவுக்கு நீங்கள் அந்த புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் இன்றைக்கி கருப்பு புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை புளி கூட சேர்த்துக்கோங்க. கருப்பு புளி இந்த புளிக்குழம்பு தொக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் கருப்பு புளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் மறுபடியும் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா இந்த புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. இதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும்.
உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் எந்த அளவு வந்து கெட்டியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெல்லம் ஆர் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேர்க்கடலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.